ஹலோ எவ்ரிஒன். இந்த லீட்கோட் சீரிஸ்ல அடுத்து பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் தி இன்டிஜர். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆனா வந்து இதுவும் வந்து ஒரு மோஸ்ட் டிஸ்லைக்டு ப்ராப்ளம் தான். ஏன்னா நீங்க இந்த லைக் டூ டிஸ்லைக் ரேஷியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் அது வந்து டிஸ்லைக் தான் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து 3 கண்டிஷன் தான். என்னன்னா வந்து இப்ப ஒரு இன்டிஜர் குடுத்துருவாங்க. அது வந்து நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் அ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அதே மாரி வந்து நம்ம அவுட்புட்டும் வந்து இதே ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி எக்ஸீட் ஆச்சுன்னா வந்து நம்ப 0 ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாரி வந்து ப்ரிசீடிங் 0 இந்த மாரி வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது வந்து முன்னாடி 0 வந்துச்சுன்னா, நம்ப அந்த ஜீரோஸ் எல்லாம் வந்து நம்ப எடுத்துறணும். வெறும் அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் இது பண்ணணும். ஸோ இந்த 3 கண்டிஷன் தான். ரிவர்ஸ் பண்ணும்போது வந்து சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே மாரி வந்து ரிவர்ஸ் பண்றப்ப வந்து குடுத்திருக்க ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். அப்படி எக்ஸீட் ஆச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்புறம் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது அ ப்ரிஃபிக்ஸ்ல வந்து 0 வந்துச்சுன்னா, அந்த ஜீரோஸ வந்து நம்ப கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. வெறும் நம்ம வந்து இன்டிஜர்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஃபுல் அ ஃபுல் இதுவே இந்த ப்ராப்ளமே. ஸோ ஆனா இதுல ஏன் மோஸ்ட்டா வந்து நெறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் கோடிங்ல காமிக்கிறேன். இப்ப கோடிங் பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம பேசிக்காவே வந்து ரிவர்ஸ் த இன்டிஜர் வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட் பண்றது தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன இதுதான். அது என்னன்னு காமிக்கிறேன். இப்ப நார்மலா வந்து நான் ரிவர்ஸ்ல இதுக்கு எழுதுறேன். ரிவர்ஸ் இன்டிஜருக்கு. ஸோ ரிவர்ஸ் த இன் ஒரு வந்து இன்டிஜர ரிவர்ஸ் பண்ணா வந்து இதான் வந்து ஃபங்ஷன். ஸோ இப்ப வந்து நம்ப ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். இது நெகட்டிவா இருக்கா? பாசிட்டிவா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப நெகட்டிவா இருந்தா x ஈக்குவல் டூ x இன்டூ ஸோ இவ்வளோதான் இந்த சொல்யூஷனே. இப்ப என்னன்னா வந்து அதான் லெஸ் தென் 0வா இருந்தா, நான் இங்க சைன் சேஞ்ச் பண்ணிட்டு, ரிவர்ஸ் பண்ணிட்டு, ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து மைனஸ் இது பண்ணிக்கிறேன். அதுவே வந்து அ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, நார்மலா வந்து ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஆனா வந்து இங்கே இங்க தான் வந்து நெறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன்னா நெறைய பேர் வந்து அவுட்புட்ட வந்து செக் பண்ணாம குடுத்துருப்பீங்க. அவுட்புட் வந்து குடுத்திருக்க ரேஞ்ச விட எக்ஸீட் ஆனா, இங்க வந்து 0 தான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த நம்பரே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அப்ப இந்த சிம்பிள் கண்டிஷன் தான். இங்க ஒரே ஒரு இந்த கண்டிஷன் தான் ஆட் பண்ணணும். இந்த 2த்துக்குமே ஸோ இவ்வளோதான். இந்த வந்து குடுத்து நம்ப ரிவர்ஸ் பண்ணும்போது வந்து அது ரேஞ்ச விட்டு எக்ஸீட் ஆனா, நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணிடணும். அவ்வளோதான். இது எதுக்கும் ரன் பண்ணி பார்த்துடலாம். என்னாச்சு? சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ம். அவ்வளதான். ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். எதுக்கும் இந்த கோட் வேணா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது ரிவர்ஸ் த இன்டிஜர் எல்லாருக்குமே தெரியும் பேசிக்காவே புரோகிராமர்ஸ்க்கு. இங்க அவுட்புட் தான் வந்து ரேஞ்ச விட்டு எக்ஸீட் ஆனா 0 ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளதான். இ அதே மாரி வந்து சைனும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. குடுத்திருக்க இன்டிஜரோட சைனும் வந்து மெயின்டெயின் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ்ல இருக்க 0 வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான். ஸோ இதான் வந்து சொல்யூஷன். ஸோ அவ்வளவுதான் இந்த சொல்யூஷன். உங்களுக்கு வேற ஏதாச்சு அ கொஸ்டின் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தி போடுறேன். அதே மாரி வந்து அ இந்த இந்த கொஸ்டின்லயே உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா, இல்லனா வந்து நீங்களே வந்து இன்னும் இத விட சிம்பிளா கோட் எழுதியிருந்தா கூட வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதே மாரி வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ருங்க. ஸோ உங்கள வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray